எனக்கு தூக்கம் வந்தால் தூங்கணும், தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும், பசிச்சா சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும். ஒரு ஒரு உடலுறவு வைத்துக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு உடனே எனக்கு அதுதான் உணர்வுபூர்வமான வாழ்க்கை. இப்போ எனக்கு தாகம் எடுக்குது, இப்போ தண்ணி குடிக்க முடியாது அப்படின்னா, அப்புறமா நீ தண்ணி குடிக்கலாம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? இப்போ பசிக்குது, ஆனால் அப்புறமா இப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ எனக்கு உடலுறவு வைத்துக்கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது அப்படின்னா, அது நீ அப்புறமா பண்ணிக்கோ, இப்போ 4 நாளைக்கு முன்னாடி பண்ணிக்கோ, 4 நாளைக்கு பிறகு பண்ணிக்கோ, அல்லது வீட்டுக்கு போயிட்டு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழணும். நீங்கள் நினைக்கிறத உடனே செய்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை. இப்போ நம்மலாம் எல்லோரும் ஒரு நிறுவனங்களில் அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம். நம்ம நீங்கள் தூங்கணும்னு நினச்சா தூங்க முடியுமா? ஏன்னா தூங்க முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களை முதலாளி அல்லது மேலதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கட்டுப்படுத்தி வைப்பாங்க. நீ தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை செய்கிற இடத்துல என்ன தூக்க வேண்டிய இடக்கு. அதுமாதிரி நீங்கள் சாப்பிட நினச்சா சாப்பிட முடியுமா? அதுக்கு லஞ்சு டைம் வரும், அப்போ தான் நீங்கள் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கலாம், அதில் சிரமம் இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் தூங்க நினச்சா தூங்க முடியாது. அப்போ இது ஒரு உடலுறவு வச்சுக்கணும்னு உங்களுக்கு எண்ணம் அது பண்ண முடியாது. இப்படி உங்கள் உணர்வுகளை உடனடியாக உங்கள் ஆசைகளை உடனடியாக நிறைவேற்றி கொள்கிற ஒரு வாழ்க்கையை ஏன் வாழ முடியல அப்படின்னா, நாம் இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே உங்களுடைய ஆசைகளை உடனடியாக தீர்த்துக்க முடியாது. அதை நீங்கள் தியாகம் பண்ணி ஆகணும், அதில் தள்ளி போடணும். உங்கள் ஆசைகளையும் விருப்பங்களையும் நீங்கள் தள்ளி போட வேண்டும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வாழ்ந்துட்டு, தூக்கம் வந்தால் நீங்கள் தூங்க முடியாது. அப்போ நீங்கள் அது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. நான் இப்போ பிற ஆடு மாடுகள் இருக்குது, அது விருப்பப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குது. அது தூக்கம் வந்தால் தூங்கும். யாரும் நீ தூங்கக்கூடாது அப்படின்னு யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நம்முடைய உணர்வுகளை இன்னொருத்தர் கட்டுப்படுத்தக்கூடாது. அதுக்கு தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே தூக்கம் வந்தால் தூங்கலாம் உடனே. உன்னை யாரும் தூங்கக்கூடாதுன்னு சொல்ல போகிறதில்ல. அதனால் அங்கே யாரும் இன்னொருத்தர் கீழே வேலை பார்க்க போகிறதில்ல. அவங்கவுங்க விவசாய நிலத்தில் வேலை பார்க்குறாங்க. தூக்கம் வந்தால் நீ தூங்கு, சாப்பிட்னா சாப்பிடு, எந்த நேரத்துலையும் சாப்பிடணும்னு நினச்சாலும் நீ சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் நீ மனைவியோடு தான் இருக்கிற, குடும்பத்தோடு தான் இருக்கிற, கணவனோடு தான் இருக்கிற அப்படின்னா உனக்கு என்ன தோணுதோ நீ உடலுறவு வச்சுக்கோ. அப்படி தான் அந்த மாதிரி இதுதான் சுதந்திரமான வாழ்க்கை. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே கட்டுப்படுத்துது. இயந்திர அறிவியல் உலகில் உங்களை கட்டுப்படுத்துகிறாங்க. நீ இதை செய்யக்கூடாது, இந்த நேரத்தில் இதை செய்யணும், உன்னுடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் தள்ளி போடு அப்படின்ற மாதிரி பிறரிடம் நம்மை நாம் ஒப்படைத்து விடுகிறோம். அதனால் அவர் சொல்கிறபடி நாம் கேட்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி இப்போ வெளியூர்களுக்கெல்லாம் போயிடுறாங்க, வேலை சம்மந்தமாக வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் போயிடுறாங்க. அப்போ அவங்களோட உணர்வுகள்லாம் பாருங்கள், குடும்பத்தை பிரிஞ்சு வேலை பார்க்குறாங்க. பல கோடி பேர் அந்த மாதிரி உலகம் முழுக்க வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களாம் விருப்பப்பட்ட மாதிரி வாழ முடியாது. அவங்க ஆசைகளையும் விருப்பங்களையும் சில மாதங்களுக்கு சில ஆண்டுகளுக்கு தள்ளி போட்டு தான் ஆக வேண்டியிருக்கு. அதனால் அந்த மாதிரி இதான் அடிமைத்தனங்கிறது. நம்ம தூங்கணும்னு நினச்சா நீங்கள் எங்கேயுமே தூங்க முடியாது. ஒரு பள்ளிக்கூடத்துலேயோ சரி, அல்லது எங்கேயோ சரி, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ சரி, நீங்கள் தூங்கணும்னு நினச்சா தூங்க முடியாது. ஏதாவது ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னா வேணால் தூங்குறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. மற்றபடி நீங்கள் தூங்கணும்னு நினச்சா நீங்கள் தூங்க முடியாது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு உலகம். அந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த உலகம் அந்தளவுக்கு ஆபத்தானது. இயந்திர அறிவியல் உலகம் என்பது ரொம்ப ஆபத்தானது. அதற்கு தகுந்தாற் போன்று நாம் தான் மாற வேண்டும். நமக்கு தகுந்தார் மாதிரி இந்த உலகம் இல்லை. அது ரொம்ப கடினமானது, ஆபத்தானது. ஒரு தொழிற்சாலையில் இயந்திரங்கள்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஏன்னா தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்க போயிட முடியுமா? முடியாது. மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுரும். மிகப்பெரிய அச்சுறுத்தல் நிரம்பிய உலகம் இது. அதனால் இந்த உலகத்திற்கு தகுந்தாற் போன்று நமது விருப்பங்களையும் ஆசைகளையும் தேவைகளையும் நாம் தள்ளி போடணும். அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இதுதான் முக்கியம், இந்த வேலை தான் முக்கியம். இந்த இயந்திரங்கள் வேலை செய்யுது, என் டியூட்டி இந்த நேரத்தில் நான் தூங்க முடியாது, இந்த நேரத்தில் நான் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது, இந்த நேரத்தில் என்னுடைய ஆசைகளை நான் கவலைப்பட முடியாது, எனது ஆசைகளை பூர்த்தி செய்ய இப்போ என்னால் முடியாது, கொஞ்சம் தள்ளி போடு, அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் என்பது உணர்வுபூர்வமான உலகம் கிடையாது. உணர்வுபூர்வமான உலகம்னா நீ சிரிக்கணும்னு நினைக்கும் போது சிரிக்கணும். வேலை நேரத்தில் சிரிச்சிட்டு இருந்தால் அதுக்கு அனுமதி கிடையாது. பள்ளிக்கூடத்துலையோ இங்கேயோ வேலை நேரத்தில் நீ சிரிச்சிக்கிட்டே இருக்கிற அப்படின்னா அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் நீ சிரிக்கணும்னு நினச்சா சிரிக்கணும், பேசணும்னு நினச்சா பேசணும். அந்த மாதிரியான ஒரு உலகம் இருக்கணும். தூங்கணும்னு நினச்சா தூங்கணும். அதான் உணர்வுபூர்வமான உலகம், அதுதான் சுதந்திரமான உலகம். அப்படி ஒரு உலகை நாம் உருவாக்க வேண்டும். அப்படி ஒரு உலகம்தான் 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை.
அதற்கான வரைபடம், திட்டம், விதிமுறைகள் எல்லாம் என்னிடம் இருக்கிறது. விரைவில் வெளியிடுகிறேன். இது கேட்கும்போது ஒருவேளை நான் வெளியிட்டாலும் வெளியிட்டிருப்பேன். நிறைய பேர் பாருங்கள், ஒரு 18 வயசில் கல்யாணம் பண்ணி ஆகணும். ஆனால் நிறைய பேர் படிக்கிறவங்க பேரில் படிப்பு தான் முக்கியம், நம்முடைய விருப்பங்கள், தேவைகள். திருமணம் என்பது ஒரு தேவை. 18 வயசில் ஒரு 16 வயசில் உடலுறவு வச்சாகணும். 18 வயசில் திருமணம் பண்ணி ஒரு 19 வயசில் குழந்தை பெற்றாகணும். திருமணம் என்பது ஒரு தேவை, குழந்தை பெற்றுக்கிறது ஒரு தேவை, உடலுறவு என்பது ஒரு தேவை. அந்த தேவையை நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறாங்கிற பேரில் அப்படிங்கிற பேரில் 25 வயசுக்கு அப்புறம் 4-5 வருஷம் 6-7 வருஷம் தள்ளி போடுது. 25 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் உடலுறவு வச்சுக்கிறாங்க. அப்படின்னா ஒரு தேவையை எப்படி தள்ளி போடுறாங்க பாருங்கள். ஒரு காதலுக்கு அனுமதி இல்லை. எல்லாம் அந்த இயந்திர அறிவியல் காதலிச்சாங்கன்னா இங்கே படித்து ஒழுங்காக முன்னேற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காதலிக்க அனுமதி இல்லை. ஆண் பெண் உறவுகளுக்கு இங்கே அனுமதி இல்லை, சுதந்திரம் இல்லை. காதலை தள்ளி போடு, கல்யாணத்தை தள்ளி போடு. 25 வயசுக்கு பார்த்துலாம், 30 வயசுக்கு பிறகு கல்யாணம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல கோடிக்கணக்கான பேர் தங்களுடைய தேவைகளை, விருப்பங்களை தள்ளி போடுறாங்க. ஒரு உணர்வுபூர்வமாக இல்லை. உங்கள் உணர்வு வருது, உங்களுக்கு உணர்வு ஏற்படுகிறது, ஒரு தேவை ஏற்படுகிறது, ஆனால் அதை உடனே பூர்த்தி செய்ய முடியல. இந்த இயந்திர அறிவியல் உலகிற்காக உங்களுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நீங்கள் தள்ளி போடுறீங்க, ஒத்தி வைக்கிறீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போட்டு ஒரு உணர்வுபூர்வமற்ற ஒரு வாழ்க்கை. எந்தெந்த வயசில் என்னென்ன கிடைக்கணுமோ அது கிடைக்காம இப்போ பசிக்குதுன்னா 5 வருஷம் கழித்து சாப்பாடு கொடுத்தா மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கோம். இதுதான் ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை, சுதந்திரமான வாழ்க்கை கிடையாது. எனக்கு விருப்பப்படும் போது, எனக்கு பசிக்கும் போது இங்கே சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தாகம் எடுக்கும்போது தண்ணி தர மாட்டேங்கிறாங்க, அப்புறம் தள்ளி போடுறாங்க, அப்புறம் குடிச்சிக்கலாம், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஒரு திருமண தேவை, உடலுறவு தேவை, ஒரு குடும்ப தேவை, குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த தேவை அந்தந்த காலகட்டத்தில் அது கிடைக்க மாட்டேங்குது. அதை பல வருடம் தள்ளி போடுறாங்க. 5 வருஷம் 10 வருஷம் தள்ளி போடுறாங்க. 20 வயசில் ஒரு பெண் அம்மாவாகணும், அப்பாவாகணும், திருமணம் பண்ணிவிட்டு. ஆனால் அதை 30 வயசு வரை 10 வருஷம் வரைக்கும் தள்ளி போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழ முடியல. அந்த தேவைகளை அந்த காலத்தோடு சேர்ந்து பூர்த்தி செய்து கொள்ள இங்கு வாய்ப்பு, அனுமதி இல்லை. இதுதான் உரிமைகள் மறுக்கப்படுகிற உலகம் இது.